ஒவ்வொரு வாரமும் யூகேல புதிய புதிய விஷயங்கள், புதிய சட்டங்கள் மாற்றப்பட போகுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுல மிக முக்கியமாக ஸ்கில் ஒர்க்கர்ஸ் இல்ல டாக்ஸ் பே பண்ணக்கூடியவங்களை குறிவச்சு பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட போகிறது அப்படின்ற ஒரு தகவல் பலரையும் பயத்துக்குள்ள உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்யும் வர்க்கம் ஒரு நீண்டகால ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அப்படின்ற பல தரவுகள் வெளியிடப்படுகிறது. இதுல மிக முக்கியமாக நேற்றைய நாள் யூகேனுடைய பிரதான ஆப்போசிஷனாக இருக்கக்கூடிய அல்லது எதிர்வரும் ஆட்சியை கண்டிப்பாக அமைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகின்ற நைஜல் ஃபராஜ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். யூகேல இருக்கக்கூடிய ILR அப்படின்ற ஒரு திட்டம் முற்றுமுழுதாக நீக்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை அவர் வழங்கி இருக்கிறார். ஏற்கனவே 5 வருஷங்களிலிருந்து 10 வருஷமாக மாற்றப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இழுபறையில இருக்கும்போது இந்த ILR தொடர்பான மாற்றங்கள் அறிவிக்கப்பட இருக்கிறது என்கிற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இதுல பாதிக்கப்பட போகிறவர்கள் யார், இது சட்டத்திற்கு எந்தளவு தூரம் சாத்தியமானது, இது எந்தளவு தூரம் இது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதே வேளையில இதற்கான ஒரு மாற்றத்திற்கு அரசாங்கம் என்ன பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது யூகேயில் இருக்கக்கூடிய மக்கள் இதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்களை பத்தியும் இந்த வீடியோல ஆராய போகிறோம். யூகே மட்டுமில்லாம அமெரிக்காவை பொறுத்தவரையில அமெரிக்காவில் இருக்கக்கூடிய H1B அப்படின்ற விசாவுக்கான கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதனைத் தொடர்ந்து யூகே இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களை கவரும் விதமாக ஒரு புதிய நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. யூகேல இப்போ இருக்கக்கூடிய 5 வருஷங்கள் ஸ்கில் ஒர்க்கரா இருந்தா ILR கிடைக்கும் அப்படின்ற சட்டத்தை உடனடியாக மாற்றுவேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பை ரிஃபார்ம்ஸ் கட்சியினுடைய தலைவர் நைஜல் ஃபராஜ் தெரிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு அப்படின்றத தாண்டி எதிர்வரும் ஆட்சி மாற்றம் யூகேல நடைபெறுமாக இருந்தால் அடுத்த ஆட்சிக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகின்ற நைஜல் ஃபராஜ் இப்படியான ஒரு சர்ச்சை மிகுந்த கருத்தை வெளியிட்டிருப்பது யூகேனுடைய பல ஊடகங்களையும் இன்றைய நாள் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இதுல குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரெட்ரோஸ்பெக்டிவா எல்லாருக்குமே இது அப்ளை பண்ணப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிற காலகட்டத்தில் ஏற்கனவே ILR வாங்கி இருப்பவர்களுடைய ILRம் ரிவாக் செய்யப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு தான் எல்லார் மத்தியிலையும் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். செட்டில் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த ILRகள் நீக்கப்படும். அதே நேரம் ILR எடுத்தவர்களுக்கு ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ரினியூ பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு புதிய விசா அறிமுகப்படுத்தப்படும். இதன் மூலமாக 230 பில்லியன் பவுண்ட்ஸை சேமிக்க முடியும் அப்படின்ற ஒரு அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடியவங்கள பலரும் இந்த செட்டில் ஸ்டேட்டஸ்லாம் இருக்காங்க. யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற நாடுகளுடைய சிட்டிசனாக இருக்கிறவங்க யூகேல சிட்டிசன்ஷிப் எடுக்கிறது கிடையாது. இவர்களை இது பாதிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது இவர்களுக்கு மாத்திரம் இதுல ஒரு விதிவிலக்கு வழங்கப்படும், தே ஆர் எக்ஸெம்ப்டட் அப்படின்ற ஒரு அறிவித்தலையும் நைஜல் ஃபராஜ் வழங்கி இருக்கிறார். இதன் மூலமாக இவங்க கொண்டு வரக்கூடிய அவுட்புட் என்ன, இல்லை இவங்களுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி இதுல எழுகிறது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்க வைக்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு ILRக்கு போனதற்கு பிறகு பலரும் இந்த பெனிஃபிட்ஸ் முறைகளுக்கு போறாங்க. இந்த பெனிஃபிட்ஸை கட்டுப்படுத்துறதுக்காக இவங்க எல்லாருமே குறிப்பிட்ட காலத்துல வேலையில இருக்காங்க அப்படின்றத உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் அரசாங்கத்துக்கு இருக்கு அப்படின்ற அடிப்படையில இவர்களுக்கான ஒர்க் விசாக்களை எக்ஸ்டெண்ட் பண்ணுவதுதான் இதற்கான சரியான ஒரு வழி அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ILR இருக்கிறவங்களுக்கும் சரி, இனிமேல் ஸ்கில் ஒர்க்கர்ல இருந்து ILRக்கு போறவங்களுக்கும் சரி 5 வருஷங்களுக்கு ஒருக்கா ஒரு விசாவை மாற்ற வேண்டிய ஒரு அறிவிப்பு இருக்கிறது. இந்த விசா மாற்றத்திற்கு அதிகபட்ச சம்பளம் மற்றும் ஆங்கில தகைமை நிர்ணயிக்கப்பட போகிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. 5 வருஷங்களுக்கு பிறகு, அதாவது ஒவ்வொரு 5 வருஷமும் நீங்க உங்களுடைய ஸ்கில் ஒர்க்கர் விசாவை அல்லது அப்போ இருக்கிற அந்த விசா முறைமையை ரினியூ பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஒரு சேலரி த்ரெஷ்ஹோல்ட் இருக்கும். அதே நேரம் அதற்கான ஒரு ஆங்கில லிமிட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட்டும் இருக்கும் அப்படின்றதுதான் இதுல தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படியான ஒரு செக் இருக்கிற காரணத்தினால ILR போனதுக்கு பிறகு பெனிஃபிட்டுக்கு யாரும் போக முடியாது. அவர்களோட ரெக்கார்ட்ஸ்ல அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றதோட இவங்க டாக்ஸ் பே பண்ணியிருக்கணும் அப்படின்றதும் இதுல பார்க்கப்படும். அதன் காரணமாக இவங்களால பெனிஃபிட்ஸுக்குள்ள போக முடியாது அப்படின்றதுதான் இதுல சொல்லப்படுற மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. 2026ஆம் ஆண்டு தொடக்கம் 2030ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல 8 லட்சம் பேர் ILRக்கு போக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 1.2 மில்லியன் பேர் ILR-ஆக யூகேல இருக்காங்க. இவங்களுடைய ILR-ம் ரிவோக் பண்ணப்படும். EU சிட்டிசனாக இருப்பாங்களா இருந்தா அவங்களுக்கு மட்டும் இதுல விதிவிலக்கு இருக்கு அப்படின்ற அறிவித்தலானது ஒரு விதமான டிஸ்கிரிமினேஷனாக பார்க்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவித்தல் இப்போது
சட்ட வல்லுநர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. நைஜல் ஃபராஜினுடைய இந்த அறிவிப்பானது ஏற்கனவே 5 வருஷங்களா இல்ல 10 வருஷங்களா அப்படின்ற ஒரு டைலமாவில் இருக்கக்கூடிய ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 2029ஆம் ஆண்டு பிரித்தானியாவில் பொது தேர்தல் வரப்போகிறது. அதற்கு முன்னாலேயே இப்போ இருக்கிற ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் அப்படின்ற சக்திகள் சேர்ந்து ஒரு நடவடிக்கை எடுப்பதாக அண்மையில் சொல்லப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் ஏற்கனவே ILRக்கு தகுதி பெற்றிருப்பவர்களுக்கும் இது மிகப்பெரிய அளவிலான ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்கு. ஆனா அரசாங்கம் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. யூகேனுடைய ஆளும் அரசாங்கமும் சரி அல்லது எதிர்க்கட்சியாக இருக்கிற கன்சர்வேட்டிவ் அரசாங்கமும் சரி இதற்கு தங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை அப்படின்ற விஷயத்தை தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. யூகேனுடைய எக்கனமியிலையும் சரி யூகேனுடைய எதிர்காலத்திலையும் சரி இது மிகப்பெரிய அளவிலான ஒரு கேள்வியை உண்டு பண்ணும். அதே நேரம் பலருக்கும் மில்லியன் கணக்கானவர்களுக்கு ILR பறிக்கப்படும் போது இது மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தும். மில்லியன் கணக்கானவர்கள் நீதிமன்றத்தை நாடினாங்க அப்படின்னா இந்த கேஸ் நிற்பதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. இது யூகேயை இன்னும் அதர பாதாளத்தில் தள்ளும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ரிஃபார்ம்ஸ் கட்சியினுடைய தலைவர் நைஜல் ஃபராஜ் இது பற்றி சொல்லும் போது என்ன சொல்றார் அப்படின்னா, சீப்பான ஃபாரின் லேபர்ஸ் இனிமேல் யூகேல கிடையாது அப்படின்ற ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருந்தார். இப்போதைக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கு, சம்பளத்தினுடைய ரிக்வயர்மெண்ட்ஸ் அதிகரிக்கப்பட்டிருக்கு. சீப்பான லேபர் அப்படின்றது ஃபாரின் லேபர்ஸ் கிடையாது என்பதை பலரும் இப்போ சமூக வலைதளங்கள்ல சொல்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான ஒரு நிலைமை வருமாக இருந்தால் NHS மற்றும் ஹாஸ்பிட்டாலிட்டி, ரீட்டெயில் போன்ற பல துறைகள் யூகேல வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எச்சரிக்கப்படுற அதே நேரத்தில் இது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு அறிவிப்பாகவும் கருதப்படுகிறது. ECHR அப்படின்னு சொல்லக்கூடிய மனித உரிமைகள் அமைப்புல யூகே அங்கத்துவம் வகிக்கிற காரணத்தினால இப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுமாக இருந்தால் ஃபேமிலி அண்ட் பிரைவேட் லைஃப் அப்படின்ற அடிப்படையில் மிகப்பெரிய அளவிலான ஒரு மனித உரிமை மீறல் வழக்குகள் தொடுக்கப்படும். இது பிரித்தானியாவினுடைய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக அமையும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ யூகேல இருக்கிறவங்க இந்த செய்தியை பார்த்துட்டு எந்த விதமான ஒரு பயமும் பட தேவையில்லை அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. ஏன் அப்படின்னா இதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவளவிலாக இருக்கிறது அப்படின்றதோட சேர்த்து அரசாங்கமும் இதற்கு எதிராக இருப்பதனாலும் இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்ற அடிப்படையிலும் இது வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது. இப்படியான ஒரு சட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அது வருவதற்கான ஏதாவது ஒரு அடையாளம் இப்போ இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய ஒவ்வொருடைய கமெண்ட்ஸும் நீங்க சொல்ற விஷயங்களும் கண்டிப்பாக மிக முக்கியமானதாக இருக்கும். உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அப்படி வருமாக இருந்தா உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவாக இருக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல பகிர்ந்து கொள்ளுங்க. ஸ்கில் ஒர்க்கர் விசாவை தாண்டி மிக முக்கியமான ஒரு விசாவாக இருக்கிறது குளோபல் டேலண்ட் விசா. இந்த குளோபல் டேலண்ட் விசாவை பத்தி பார்த்தோம் அப்படின்னா அது 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு குளோபல் டேலண்ட், மற்றது குளோபல் ப்ராமிஸ் அப்படின்றது. குளோபல் ப்ராமிஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா 5 வருஷத்துல உங்களுக்கு ILR கிடைக்கும். குளோபல் டேலண்டா இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துல உங்களுக்கு ILR கிடைக்கும். உங்களை ஒரு பாடி இந்த நாட்டில் என்டோஸ் பண்ணுவாங்களா இருந்தா உங்களால இந்த குளோபல் டேலண்ட் விசாவை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அமெரிக்காவில் H1B விசாவுக்கான கட்டணங்களை ட்ரம்ப் அதிகரித்ததை தொடர்ந்து யூகே இந்த திறமைகளை கவர்வதற்காக குளோபல் டேலண்ட் விசாவினுடைய விசா கட்டணத்தை நீக்கப் போவதாக அறிவித்திருக்கிறது. அல்லது அது பற்றிய பரிசீலனையை இப்போது யூகே அரசாங்கம் மேற்கொள்கிறது. யூகேல குளோபல் டேலண்ட் விசாவில் வரக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் அப்படின்னா கூட குளோபல் டேலண்ட் விசாவில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பான்சருக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த விசா இருக்கும்போது நீங்க எந்த வேலையும் செய்யலாம், அல்லது வேலை இல்லாம கூட இருக்கலாம். 3 வருஷத்துக்கு பிறகு உங்களால ILRக்கு போகக்கூடியதாக இருக்கும். எதிர்வரும் காலம் எப்படியான மாற்றங்களை கொண்டு வர போகிறது அப்படின்றது தெரியாது. இருந்தாலும் இப்போதைக்கு குளோபல் டேலண்ட் வரக்கூடியவர்களுக்கான விசா கட்டணத்தை பிரித்தானிய அரசாங்கம் நீக்க இருக்கிறது. இதன் மூலமாக அதிகப்படியான உலக டேலண்ட்களை கவரக்கூடிய ஒரு நாடாக யூகே மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.